வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் முருகனோட அருளால வேல்மாறல் பாராயணம் செஞ்சுட்ருக்கோம். நம்பிக்கையோட அத தொடர்ந்து பாராயணம் செய்றவங்களுக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்குங்க. இது நெறைய பேரோட அனுபவம். அப்படிப்பட்ட வேல்மாறல்ல வேல பற்றி நம்ம போற்றி துதிக்கிறோம். அதோட அர்த்தத்த தெரிஞ்சுட்டு நீங்க அத பாராயணம் செய்யும்போது, அதோட பலன் இன்னுமே உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். 2வது நீங்க அந்த பாடல் பாராயணம் செய்யும்போது, உங்களுக்கு சிந்தனையும் வேற எங்கேயும் போகாது. அதில் இருக்கும் முதல் 16 பாடல்கள் தான் நம்ம 4 முறை சொல்லுவோம். ஸோ, அதோட நம்ம 16 பாடல்களுக்கான அர்த்தம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முதல் பாடல் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருத்திருக்கும் தனபாரங்களையும் நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடையையும் வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவந்த உதடுகளை உடைய வீரம் மிக்க வேடர்குல திலகமாகிய வள்ளி பிராட்டியின் திருக்கண்களுக்கு ஒப்பாகும் வேலே அப்படிங்கிறது தாங்க இதோட அர்த்தம். நம்ம வேலை வள்ளித்தாயாரின் கண்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய வேலே என்று முதல் அடியில் போற்றி துதிக்கிறோம். இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம சொல்லும்போது அதை நம்ம இன்னும் உள்ளூர மனப்பூர்வமாக அதோட அர்த்தத்தை தெளிவாக தெரிஞ்சுட்டு சொல்லுவோம். நமக்கு சிந்தனையும் வேறு எங்கேயும் போகாது. மனமுருகி சொல்லுவோம். அதாங்க இதோட விளக்கத்தையும் சொல்லலான்னு ஒரு சின்ன முயற்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது பாடல் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ கலைத்து முளை தெரிக்க வரம் ஆகும். இதுதான் இந்த 2வது பாடல். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனைமரம் போன்று நீண்டு தொங்கக்கூடிய துதிக்கையும் முகத்தில் சித்திரை வேலைப்பாடுகளுடன் அணிந்த சீலையும் கொண்ட வெண்ணிற யானையை வாகனமாய் கொண்ட இந்திரனுக்கு சூரபத்மனால் ஏற்பட்ட கால்களில் இடப்பட்ட அந்த விலங்கின் ஆணியானது உன் கூர்மையான உடைப்பட்டு வில அறம்போல் செய்து உதவிய வேலே. இந்திரனுக்கே சூரபத்மனால் வந்த இடரல்களை மிக எளிமையாக கூர்மையாக உள்ள அந்த விலங்கின் ஆணியை மிக எளிமையாக தகர்த்து எறிய அறம்போல் செயல்பட்ட வேலே அப்படின்னு இந்திரனுக்கே உதவி செய்யும்போது நமக்கு செய்ய மாட்டாராங்க? வேலே முருகன், முருகனே வேல். அடுத்த பாடல் 3வதாக இருக்கக்கூடிய பாடல் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும். இதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் கனிந்த பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் தலைவனாக அமர்ந்திருக்கும் ஒப்பற்ற பாக்கள் இயற்றும் அறிவில் சிறந்த நக்கீரருடைய பாட்டின் பொருள் மிக்க ஒலிக்கு திருவுள்ளம் உருகி திருப்பரங்கி மலைக்குகையை அங்கு கற்கிமுகி எனும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரர் புலவரை அதிலிருக்கும் மற்ற புலவர்களையும் அக்குகையிலிருந்து வெளிவரச் செய்து கொடுத்த குகன் வேலே. முருகரோட வேலை வச்சு அந்த குகையை இடித்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கே உதவி செய்த பெருமையை உடைய வேலே அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட அர்த்தங்க. தமிழ் புலவர் அப்படிங்கிறது நக்கீரர் புலவரை சிறையிலிருந்து குகையிலிருந்து இடித்து வெளியே கொண்டு வந்த வேலே அப்படின்னு நம்ம வேலை துதிக்கிறோம். 4வது பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும். பேய்கள் பசி கொண்டு மெலிந்து அழுது புலம்பி எங்கள் பசி தாங்க முடியவில்லையே என முறையிடுதலை அறவே நீக்கி அசுரர்களின் உடல் இரத்தம் தோய்ந்த கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அப்பேய்கள் உண்ண மரக்கருணையோடு உடன்பட்டு உதவி செய்த வேலே அப்படின்னு நம்ம வேலை போற்றி துதிக்கிறோங்க. பேய்களுக்கே இரக்கம் செய்து இறங்கி மனசு இலகி வேல் உதவி செய்கிறதுக்காக தான் அசுரர்களோட இரத்தத்தையும் கொழுப்பையும் அசுரர்களை வதம் செய்து அதை பேய்களுக்கு உண்ண உணவாக கொடுத்துருக்க மரக்கருணையால் உடன்படும் குகனுடைய வேலே அப்படின்னு போற்றோம். பாருங்கள், வேலோட மகிமை எவ்வளவு ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்குன்னு. முருகனோட கையில் இருக்குது அப்படின்னா சும்மா வாங்க. இன்னும் நிறைய கோவில்களில் முருகனை இல்லாமல் வேலை மட்டுமே வைத்து வழிபட செய்கிறாங்க. இப்போது 5வது பாடல் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும்.
வானவர்களுக்கும் தவசிரேஷ்டர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் உலக மக்களுக்கும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான தீவினை கூட்டங்களை மோதி அழிக்கும் குகன் வேலே. இந்த பாட்டோட அர்த்தம் அதாங்க. வானவர்களுக்கும் இந்திரருக்கும் பிரம்மருக்கும் திருமாலுக்கும் உலக மக்களில் இருக்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு துன்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை மோதி அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வேலே உன்னை நான் துதிக்கிறேன் அப்படின்னு நம்ம இந்த வரியில் வந்து போற்றுறோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம போற்றி துதிக்கும் போது நமக்கு அந்த வேல் வந்து நம்ம கூடவே இருந்து உதவி செய்யாமலாங்க போயிடும். நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பாராயணம் செய்யுங்க. உங்களோட வேண்டுதல் சண்முகன் அருளால் சத்தியமாக நிறைவேறுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வது பாடல். சுடற்பருதி ஒளிப்ப நிலவ் ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிப்பிரபை வீசும். இந்த பாடலோட அர்த்தம், ஒளியை அதிகமாக உடைய செங்கதிரோன் தோற்றுப்போய் ஒளித்து கொள்ளவும், குளிர்ந்த கிரகணங்களை உடைய வெண்கதிரோன் ஒளித்து கொள்ளவும், நிலவும் சூரியன் சந்திரன் கடல் அலை அடக்க முடியாத சமுத்திரத்தில் உள்ள உலகத்தை அழிக்காதபடி சமுத்திரத்தை அடக்கி கொண்டிருக்கும் வடாவாகமுனி அக்னி ஒளித்து கொள்ளவும். அக்னி கூட ஒளித்து கொள்கிற அளவுக்கு சூரியன் சந்திரன் அக்னி எல்லாமே ஒளித்து போகிற அளவுக்கு ரொம்ப பிரகாசமான ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவப்படி செய்யும் வேலே அப்படின்னு நம்ம வந்து துதிக்கிறோம். வேலை வந்து நம்ம எப்பவுமே வந்து துதிக்கிறது வந்து வேலவருக்கும் ரொம்ப இஷ்டமாக இருக்குங்க. வேலவனை துதிப்போர் வேலை துதிக்கலாம். வேலை துதித்தால் வேலவனையே துதித்ததற்கு சமங்க. அதனால் கண்டிப்பாக வேல்மாறல் சொல்லுங்கள். 7வது பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு வேறு யாரேனும் ஒருவர் அந்த அடியவரை அழிக்க ஏதேனும் துன்பம் செய்ய மனதில் நினைத்தால் கூட அவர் வம்சத்தையே வேரோடு அழித்து களைத்து எறிந்துவிடும். எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் குகன் கையில் இருக்கும் திருவேலே அப்படின்னு நம்ம போற்றுறோம். நம்ம வந்து வேல்மாறல் பாராயணம் செய்யும்போது நமக்கு யாராவது கெட்டது நினைக்கிறாங்கன்னா அவங்க மனசில் கெட்டது நினைக்கணும்னு அவங்க மனசில் நினச்சா கூட அவங்க எண்ணத்தை வேரோடு அறுத்து எரியக்கூடிய சக்தி சரவணன் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு இருக்குது. அதை நம்பி நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். அதுதான் இந்த பாட்டோட அர்த்தமே அதுதான். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணை ஆகும். 8வது பாடல். சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும். இதுதாங்க இந்த பாடல். இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல இயலாத இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகளை விருப்பத்தோடு சொல்கிறவர்களை நெருங்கி வரும் பகைமை நிலைமையை வேரோடு அறுத்து எறிவதற்கு உக்கிரத்துடன் புறப்பட்டு தர்மத்தை நிலை பெறச் செய்யும் குகன் வேலே. இதுதாங்க இந்த பாடலோட அர்த்தம். யார் வந்து நம்ம வந்து முருகனோட துதிக்கிறோமோ, அவரோட இந்த மந்திரங்களை பாராயணம் செய்கிறது, மனதார அவரை நினைக்கிறோமோ, அவங்களுக்கு வந்து பகை நினைக்க வரவங்களை உக்கிரத்தோடு எழுந்து போய் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு நம்மளோட வேலுக்கு பலன் இருக்குது. அதைத்தான் அந்த பலம் மிக்க வேலே அப்படின்னு நம்ம வந்து வேலை துதிக்கிறோங்க. முருகா சண்முகா. அடுத்து 9வது பாடல். தரிக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யமன் இருமாப்புடன் அழிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடிய ஜடாபாரத்தை உடைய வெற்றி அமைந்து எங்கும் இருப்பவருக்கான சிவபிரானின் திருவடிக்கு ஒப்பாகும் குகன் வேலே. சிவனுக்கு ஒப்பாகும் வேலே. யமனையே எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட சண்முகனோட வேலுக்கு பவர் இருக்குங்க. நம்ம வந்து முழுசாக மனசார நம்ம நம்பி பாராயணம் செய்யும்போது கண்டிப்பாக வேல் வந்து நம்மளோட வினையெல்லாம் தீக்குங்க. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வாங்க. நம்பிக்கையோடு நீங்கள் பாராயணம் செய்யுங்க, நல்லதே நடக்கும். 10வது பாடல் பார்த்தீங்க அப்படின்னா,
தளத்திலுள்ள கணத்தொகுதி களிப்பினுண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். இந்த பாடலோட அர்த்தம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமது ஆட்சியில் உள்ள சிவக்கண கூட்டம் மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பது போல் மலர்ந்த தாமரை அன்னத் திருக்கரத்தில் நுனியை அசைக்க வளையும் குகன் வேலே. தமது ஆட்சியில் உள்ள சிவக்கண கூட்டம் மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பது போல் மலர்ந்த தாமரை அன்னை திருக்கணத்தில் நுனியை அசைக்க வளையும் வேலே அப்படிங்கிறது தாங்க இந்த பாடலோட அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச முறையில், எனக்கு தெரிஞ்ச பாணியில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தது, உச்சரிப்பில் தவறு எது இருந்ததுனாலும் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. இந்த 16 பாடல்களை தாங்க நம்ம தொடர்ந்து வேல்மாறலில் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலேன்னு இடையிடையேன்னு நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. 11வது பாடல் பார்த்திங்கன்னா, தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்துமிரு புறத்தருகு அடுத்திரவு பகற்றுணையதாகும். இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணையின்றி தன்னந்தனியாய் வழியில் நடக்கின்ற எனது இடப்பக்கமும் ஒப்பற்ற வலது புறத்திலும் முன்னும் பின்னுமாக 2 பக்கங்களிலும் அண்டையில் நெருங்கி ராக்காலத்திலும் பகல் காலத்திலும் துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகன் வேலே. நான் எங்கே போனாலும் நான் தனியாக போகிறேன்னு மனசோடு நம்ம நினச்சிட்டே போக வேண்டாங்க. இனிமே நம்ம தனியாக போனாலும் நம்ம நடக்கும்போது நம்மளோட வலப்பக்கமாக இருக்கட்டும், இடது பக்கத்தாக இருக்கட்டும், நம்மளோட எப்போவுமே நமக்கு இரவு பகல் எந்த நேரத்துலையுமே நம்மளோட வேல் நமக்கு துணை இருக்குங்க. வேல்மாறல் பாராயணம் செய்தீங்கன்னா, முருகனை நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வேல் துணை நிற்கும். அதுக்கு தான் நம்ம வேலை போற்றி துதித்து நன்றியோட ரொம்ப மகிழ்ச்சியோட பாராயணம் செய்வோங்க. இனிமேல் 12வது பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும். இந்த பாடலோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் பல தகாத உணவு வகைகளை கொண்டு கொழுப்பு அடைந்து வளர்ந்துள்ள பெருத்திருக்கின்ற குடல்களை சிவத்த பூமாலை போல தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளும் குகன் வேலே. பாருங்க, இந்த வரியை நல்லா பாருங்க. கோபப்பட்டு வர அசுரர்களோட உடம்பில் அவங்க தகாத உணவுகளை நிறைய சாப்பிட்டு கொழுப்பை வளர்த்து வருவாங்களாம். அவங்க பெருத்திருக்கிற குடலில் இருக்க கொழுப்பு எல்லாமே அவங்களோட பெருத்த குடலில் இருக்குமா. அதை சிவத்த பூமாலை போல் வேல் தன்னோட உச்சியில் போட்டு பிரியத்தோட உச்சியில் அணிஞ்சுக்குவாங்களாம். அப்படி சொல்லி நம்ம வேலை துதிக்கிறோங்க. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13வது பாடல், திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிர நிறைத்து விளையாடும். இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைகள் வீசும் கடலை பிளந்து உடைப்பெடுத்து ஓடும் நீரை உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிதறாதபடி நீர் அங்கங்கே சிதறாதபடி அணையிட்டது போல் அடைத்து சமுத்திரத்தில் நிறைத்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாயிருந்த கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் வேலே அப்படின்றதா இந்த பாட்டோட அர்த்தங்க. அலைகள் வீசும் கடலில் பிளந்து அந்த கடலையே பிளந்து உப்பெடுத்து ஓடும் நீரை, உப்பு நீரை உடைத்து முழுவதிலும் எல்லா பக்கமும் சிதறாமல் அங்கங்கே போய் சிதறாமல் சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரை அப்படியே உறிஞ்சி எடுத்து வெற்றிடமாக்கி அதில் அவுணர்களின் இரத்தத்தை நிரப்பி விளையாடுதுங்க. அடுத்த பாடல், திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். இதுதாங்க இந்த பாடல். இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 திக்குகளிலும் உள்ள மலைகளை தேவர்களின் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்து தள்ளின இறக்கைகள் மறுபடியும் முளைத்ததென பார்ப்போர்கள் கூறுமாறு அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடும் வேலே அப்படிங்கிறதா இந்த பாடலோட அர்த்தங்க. 8 திசையிலையும் உள்ள மலைகளை தேவர்களின் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்து தள்ளின இறக்கைகள் மறுபடியும் முளைத்தது என்று பார்ப்போர்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி அகண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடிய
குகன் வேலே அப்படின்னு இந்த பாட்டில் வந்து நாம் வந்து சொல்லி துதிக்கிறோங்க. எல்லா விளக்கங்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 15வது பாடல். சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குரத்தலைகள் சிரித்தேறு கடித்து விழித்தளர மோதும். இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாங்க. கோபத்தை உடைய அசுரர்கள் போர் செய்த யுத்த களத்தில் உடலிலிருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என வருந்தி கொண்டு தமக்குத்தாமே சிரித்து கொண்டு பற்களை நரநர என கடித்து கொண்டு கண்களை உருட்டி பார்த்து வாய்விட்டு அலறும்படி அசுரர்களை தாக்கும் குகன் வேலே. அந்த அசுரர்கள் வந்து கோபத்தை ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்களாம். அவங்க வந்து போர்க்களத்தில் முருகனோட போர் போடும்போது அவங்களோட உடம்பில் இருக்க தலையை பூரா தனித்தனியாக எடுத்து போட்டதுக்கப்புறம் அவங்களே நினச்சி வருத்தப்பட்டு அவமானப்பட்டு சிரிக்கவும் செஞ்சு நடுங்கி அலறும்படி நம்மளோட வேளால் முருகன் வந்து திருவிளையாடல் செய்திருக்காங்கங்க. அடுத்து 16வது அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்தில் உலை கரத்தின் மயில் நடத்து குகன் வேலே. இந்த வரி வந்து சாந்தி நிகேதனம் எனப்படும் தணிகையம்பதியில் யான சூரியனாய் காட்சி நல்கும் ஒப்பற்றவனும் மலைக்கிழவனும் என்னுடைய மனதில் எழுந்து அருளி இருக்கும் கடவுளாகிய மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது வேலாயுதமே அப்படின்னு இந்த வரியில் நம்ம வந்து சொல்லி வேலை புகழ்கிறோங்க. நம்ம வந்து திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த ஞான சூரியனாய் விளங்கக்கூடிய நம்மளோட முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய மயில் வாகனனின் கையில் இருக்கக்கூடிய வேலே அப்படின்னு சொல்லி துதிக்கிறோங்க. இதெல்லாம் தான் நம்மளோட வேல்மாறலில் இருக்கக்கூடிய அந்த 64 பாடல்களுக்கும் இருக்கக்கூடிய அர்த்தம். நான் சொன்ன இந்த விதம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முருகா சண்முகான்னு அவரோட திருநாமம் ஏதாவது ஒன்று எழுதுங்க. இந்த விளக்கத்தெல்லாம் மனப்பூர்வமாக உள்ளார தெரிந்து கொண்டு வேல்மாறல் பாராயணம் செய்து முருகன் அருளை பெற நானும் வேண்டுகிறேன். ஓம் சரவண பவா.